அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை வேதனை அளிக்கிறது நமக்கெல்லாம். எப்படி நம்ம இந்த பெற்றோர்கள் இந்த பெண் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றப் போகிறார்கள், அவர்களை எல்லாம் வாழ்க்கையிலே வெற்றியடை செய்ய போகிறார்கள் என்ற வேதனை தருகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை சரிவர செயல்படாது என்பதை இங்கே குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நடத்துகின்ற அமைச்சர்கள், அதற்கான முதலமைச்சர், இது ஆட்சியாளர்கள், ஆக ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டம் சரியில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த பாலியல் வன்கொடுமை செய்தவன் மேலே ஏற்கனவே 15 வழக்குகள் இருக்கிறது. அவனை அந்த வழக்குகளை எல்லாம் அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தால் நிச்சயம் இது நடந்திருக்காது. அவனை வெளியே விட்டு அவன் அதாவது புளிச்ச மாங்காய் ஆயிடுச்சு அவனுக்கு. இது எல்லாம் என்ன, போவோம் பெயிலில் வருவோம் பார்த்துக்கலாம் என்ன வழக்கு அப்படின்ற ஒரு மெத்தனை போக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு மேலும் 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 அவனை தவறு செய்து தூண்டி கொண்டே இருக்கிறது, தவறும் செய்து கொண்டிருக்கின்றான். காவல்துறை சரியாக செயல்படாதனால்தான். பொள்ளாச்சி மறந்துட முடியாது. பொள்ளாச்சியினுடைய பாலியல் வன்கொடுமை இன்றை வரைக்கும் தீர்வு கிடையாது. அந்த குற்றவாளிகளை கூண்டிலே ஏற்றி அவனை தூக்கிலே தொங்க விட்டிருந்தால் அடுத்தவன் செய்வதற்கு பயப்படுவான். அதற்கான தண்டனைகள் பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். ஆனால் அரசியல் தலையீடுகள் இருப்பதனால இதையெல்லாம் சரியாக நடத்தாததுனால மேலும் மேலும் இப்படி குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது இப்போ அண்ணா நகரில் கூட ஒரு 10 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த போது அந்த காவல்துறை என்ன செய்தது? செய்யவில்லை. அப்போது ஒரு நீதிமன்றம் தன்னிச்சையாக வழக்கை எடுத்து சிபிஐக்கு உத்தரவிட்டால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறது ஆட்சியாளர்கள். அப்போ இவங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க நம்ம பிள்ளைகளை? வெறும் 500 ரூபா 1000 ரூபா கொடுப்பாங்க, சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, உங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் காற்றுல விடுங்க, அவங்க வாழ்க்கையை நீங்களே குழி தோண்டி புதையுங்க.